அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக அமையும். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பாருங்கள். தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா சென்னை. சென்னையில் தான் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் சென்னையில் அமைய உள்ளது. அடுத்தது, இந்திய இராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள் எழுதிய நூல் தான் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. அதாவது மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள் இந்திய இராணுவத்தோட முன்னாள் தலைமை தளபதி. அவர் எழுதிய நூல் பெயர் கேட்டாங்க அப்படின்னா 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. மராத்திய மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல் மந்திரியாக சுனேத்ரா பவார் பதவியேற்றார். சுனேத்ரா பவார். மணிப்பூர் மாநிலத்தின் முதல் புதிய மந்திரியாக யும்னம் கேம்சந்த் சிங் பதவியேற்றார். யும்னம் கேம்சந்த் சிங் பதவியேற்றார். அடுத்தது, கர்நாடகாவின் நந்தி துர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளிலிருந்து தென்பெண்ணை ஆறு உருவாகிறது. அப்ப தென்பெண்ணை ஆறு எங்கிருந்து உருவாகுகிறதுனா கர்நாடகா மாநிலம் நந்தி துர்கா மலைகளின் கிழக்கு சரிவிலிருந்து. இதோட துணை ஆறுகள் என்னென்ன, அதாவது தென்பெண்ணை ஆறோட துணை ஆறுகள் என்னென்னா சின்னாறு, மார்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு. சின்னாறு, மார்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு ஆகியன தென்பெண்ணை ஆறின் துணை ஆறுகள். என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். என் கனவு என் எதிர்காலம், என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா ஸ்டாலின் அவர்கள். உலக சுகாதார அமைப்பு WHO பரிந்துரையின்படி ஒரு நாளைக்கு எத்தனை கிராமுக்கு குறைவாக சோடியம் குளோரைடை உணவில் சேர்க்க வேண்டும்னா 2 கிராம் தான். 2 கிராமுக்கு குறைவாக தான் சோடியம் குளோரைடை உணவில் சேர்க்க வேண்டும். பட்டுப்புழுக்களை கொல்லாமல் ஜீவோதயா எனும் அகிம்சை முறையில் பட்டு தயாரிக்கும் முறையை உருவாக்கிய கல்வி நிறுவனம் IIT மும்பை. பட்டுப்புழுவை கொல்லாம பட்டு தயாரிக்கலாம், அதுக்கு அகிம்சை வழியில பட்டு தயாரிக்கிறது. அதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஜீவோதயா அப்படிங்கிறத முறையை உருவாக்கிய கல்வி நிறுவனம் யாருன்னா IIT மும்பை. இந்தியாவில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக உள்ளது. அப்ப இந்தியாவில் செகண்ட் பிளேஸ் யாருக்குன்னா தமிழ்நாடுக்கு தான் 2வது பொருளாதார மாநிலம். அடுத்தது, இந்த டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக புற்றுநோய் தினம் February 4. உலக புற்றுநோய் தினம் February 4. உலக சதுப்பு நில தினம் February 2. சதுப்பு நில தினம் February 2. கடலோர காவல் படை தினம் February 1. கடலோர காவல் படை தினம் February 1. உலகின் சிறந்த ஆசிரியர் என்ற பரிசை வென்ற இந்திய ஆசிரியர் யார் அப்படின்னா ரூபில் நாகி. உலகின் சிறந்த ஆசிரியர் என்ற பரிசை வென்ற இந்திய ஆசிரியர் ரூபில் நாகி. புவி அறிவியலுக்கான நோபல் பரிசை வென்ற தமிழக விஞ்ஞானி யாருன்னா வீரபத்ரன் ராமநாதன். அவர் தான் புவி அறிவியலுக்கான நோபல் பரிசை வென்ற தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி வீரபத்ரன் ராமநாதன். இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்கிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 112. சட்டப்பிரிவு 112 கீழ் தான் இந்திய அரசியலமைப்பு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்கிறது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.